ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தாங்க வெறு. நாம இந்த உள்ள பார்க்க போறது த சீக்ரெட் ஆஃப் த சிலிடஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு. இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த உள்ள பார்த்துடலாம். இந்த சீரிஸோட கதைக்களத்தை பொறுத்தளவுக்கு சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிறவரை நம்ம கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவரோட புதையலை வந்து பாதுகாக்கக்கூடியவங்க தான் அந்த சிலிடஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த வெப் சீரிஸ்ல சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட சத்ரபதியோட புகழ்பெற்ற அந்த புதையலை எல்லாத்தையுமே வந்து இந்த சிலிடர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஸோ காலங்காலமாக வந்து பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் சொசைட்டியை உருவாக்கிட்டு அந்த சீக்ரெட் சொசைட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலக யாருக்குமே சொல்லாமல் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சொசைட்டியை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ ரவி. இந்த ஒரு விஷயத்த ஒரு ஜட்ஜி சொல்லி தான் நம்ம கதாநாயகனுக்கே நம்ம ஒரு சிலிடர் அப்படிங்கிறது தெரிய வருது. மேலும் அவங்களோட அப்பா அம்மா வந்து சின்ன வயசுல இறந்து போனது கூட வந்து ஒரு இயற்கையான ஒரு ஆக்சிடென்ட்லாம் கிடையாது. அது திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதுக்கப்புறம் இந்த புதையலை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் நம்ம ஹீரோ கிட்டக்க வருது. இன்னொரு பக்கம் இந்த புதையலை எப்படியாவது அடைஞ்சிட முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு வில்லன் குரூப் எல்லாமே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிளாஷ் என்ன, கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவே அந்த புதையலை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அதுல வந்து அந்த புதையலை கண்டுபிடிச்சாராங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமா இருக்கு. இந்த வெப் சீரிஸ் பார்க்கறதுக்கு ஒரு டீசென்ட் வாட்சபிளான ஒரு வெப் சீரிஸா கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஷர் ஹண்ட் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு ஜானரா தான் இருக்கு. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கணும். பட் ரைட்டிங் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் இந்த ட்ரெஷர் ஹண்ட் அந்த ட்ரெஷரை நோக்கி போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு மூவி எடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ வேக வேகமா டக்கு டக்குன்னு எடுத்து முடிச்சுட்டு போயிரலாம். பட் இந்த மாதிரியான ட்ரெஷர் ஹண்ட் மூவில வெப் சீரிஸ் தான் எடுக்க போறீங்க அப்படின்னா, கொஞ்சம் லாங் ஸ்பேஸ் கிடைக்கும்போது அத நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஸ்பேஸ் இவங்க சரியா யூஸ் பண்ணிக்கலையோ அப்படிங்கிற ஃபீல் வந்து எல்லா எபிசோட்லயும் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த சீரிஸ்ல வரக்கூடிய அந்த ட்ரெஷரை தேடி போகக்கூடிய விஷயங்கள் ஒரு சில எபிசோட்ஸ்லாம் நல்லா இருக்கு. அதுல ஃபைனல் எபிசோட் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நடுவுல வந்து அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த க்ளூஸ கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள ஓரளவுக்கு ஹேண்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயின் அவங்களோட பிரதர்ன்னு சொல்லி இந்த 3 கதாபாத்திரங்களை எழுதின விதமும் கொஞ்சம் சுமாரான ஒரு ஃபீல் தான் குடுக்குது. அந்த 3 கதாபாத்திரங்களையாவது ஒரு ப்ராப்பரான ரைட்டிங் குடுத்துருக்கலாம். வில்லன் கதாபாத்திரம் மேலும் ஸ்ட்ராங்கா எழுதப்பட்டிருக்கலாம். கிளைமேக்ஸ் ஒட்டி இவர் தான் மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா போர்ட்ரேட் பண்ணல. டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட அருமையா பண்ணியிருந்தாங்க. ஸோ ரைட்டிங்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா வந்திருக்கும். இப்பொழுதைக்கு பார்க்கறதுக்கு டீசென்ட் வாட்சபிள் தான். பார்க்கவே முடியாத அளவுக்குலாம் இல்ல. கண்டிப்பா பார்க்கலாம். தமிழ் டப்பிங் அருமையா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி வாட்சபிள் தான். முடிஞ்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.